அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல மார்க்கெட்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா, மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது, அப்போ அதை சார்ந்து படிங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக மட்டும்தான் இதை போடுறோம். நம்ம கொடுக்குற வீடியோஸுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வச்சு ட்ரேடே பண்ண கூடாது, ஸ்டூடெண்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்கள் பகுதியில் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது மேக்ஸ் சார்ந்து இருக்கணும், அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி ட்ரேட் பண்ண படித்தாலும் ஓகேங்களா. யாரோ சொல்கிறாங்கன்றதை நம்பி அது அப்படியே போயிட்டு பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு ஹிண்ட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இது ரொம்ப டேஞ்சர். இவ்வளோ இருக்கக்கூடும் எக்கைன்னு அவங்க அப்படியே பைக் வராங்க. இவங்க இது செல்லுக்கு சேஞ்ச் ஆகணும். இவங்க அப்போதான் மார்க்கெட் மேலே போகும். இவங்க கவர் பண்ண தான் மேலே போகும். ஓகேங்களா. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, நியூட்ரல் பண்ணிட்டாங்க பாருங்க ப்ரோ ட்ரேடர். ஓகேங்களா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் எப்பயுமே காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா. அது அடிஷ்னலாக இப்போ என்ன சொல்லுது, மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போக மாட்டேன்னு தான் சொல்லுது. ஓகேங்களா. இதுல மறைமுகமாக நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம போயிட்டு இப்போ மேக்ஸ் லெவலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து அதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு சைட் பேஸ் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சைட் பேஸ்க்கும் ரேஞ்ச் பவுண்டுக்கும் டிஃப்ரெண்ட் படித்து தெரிஞ்சுக்கோங்க. சைட் பேஸ் வேறு, ரேஞ்ச் பவுண்ட் வேறு. ஓகேங்களா. சைட் பேஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அப்போது அதுக்கு தகுந்தாற்போல் ட்ரேட் பண்ணுங்க. மொத்தமாக போய் எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஆப்ஷன்ஸில். ஓகேங்களா. அப்படியே மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆப்ஷன் பையர் ட்ரேடே பண்ண முடியாதுன்னா ஈவினிங் போட்டாலும் போடுவாங்க வீடியோஸ் எல்லாரும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம மேக்ஸில் தான் அது எடுக்கும் செய்யும். ஓகேங்களா. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்போது எவ்வளோ பர்ஃபெக்டான இன்னைக்கு சைட் வேஸ் வேறு சொல்கிறேன். அப்படிங்கும்போது இந்த ட்ரேடு எடுக்கணும் பொழுது கரெக்டான ட்ரேடு பர்ஃபெக்டாக கொடுக்கும். அந்த ட்ரேடை மட்டும் எடுத்து க்ளோஸ் பண்ணுங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. ஓகேங்களா. இந்த ப்ரைஸ் வரலனாலும் தவிர்த்துடுங்க. இன்னைக்கு 24,000 புட் 62 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்கும் 62 rupees ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சப்போர்ட் எடுத்து ஏறினாலும் போயிட்டு ஒரு விலையில திரும்பி ஆகணுங்க. எய்தர் அது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் அதே டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பணும், ஆர் எய்தர் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் அது சேம் டைரக்ஷன். அப்போ எகைன் இந்த இடத்துல இன்னொரு டிசிஷன் எடுக்குது. அது வேல்யூ வரும், அந்த மேக்ஸ் வேல்யூஸ் அது இங்கே இருக்கலாம், எங்கே வேணா இருக்கும். எகைன் இங்கே ஒரு வேல்யூ, அப்போ அதை கிராஸ் பண்ணால் அடுத்த வேல்யூ வரும். அது கண்டினியூட்டியாக மேலே போகுமா, மேலேயே அப்படியே அங்கே பிடிச்சி அப்படி போகுமா, அதுவும் மேக்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஃபால்ஸாக ஏமாற்றுவாங்க. 62க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு இருக்கும். இவ்வளோ போனாலும் அது ஃபால்ஸாகவே இருக்கும். அதெல்லாம் ட்ராப். ஓகேங்களா. அதெல்லாம் எப்படி மேக்ஸில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுல, பேட்டர்ன் பார்க்கறது எல்லாருமே பிஃபோர் கால்குலேஷன் எல்லாமே. இப்போ மார்க்கெட்டு 9:30 தான் ஓப்பன் ஆகும், இது 9:15க்கு. நம்ம அதெல்லாம் எதுவுமே போய் பார்க்க மாட்டோம். முன்னாடியே கேல்குலேட் பண்ணி வச்சுப்போம். அங்கே வந்தால் யாரை எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், என்ன விலையில் சப்போர்ட் யாரை பை பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே முன்னாடி கால்குலேஷன்ஸ் எல்லாமே. லைவ்ல நமக்கு பார்க்கறது மட்டும்தான் வேலை. ஓகேங்களா. எப்படி சைக்கிள், எந்த சைக்கிள் எடுத்துக்கலாம், எந்த சைக்கிள் ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான் சிம்பிள். இவ்வளோதான் மார்க்கெட். சிம்பிளாக பாருங்க, சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் நம்மளுடைய இங்கிலீஷ் கிளாஸ், இன்ட்ராடே இங்கிலீஷ் செஷன் வருகிற ஜூலை 5th துவங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில் டாபிக் ஆல்வின் சார் அனுப்புனவங்களுக்கு எல்லாருக்கும் டீட்டெயில் அனுப்பியாச்சு. யாருக்கா வரலன்னா மெசேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.